இங்கே ஒன்று அவள் என்னத்தெல்லாம் செய்ய சொல்லி சொல்லுக்கா. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போடுற பாத்திரத்தெல்லாம் நான் தான் கழுவி ஆகணுமாம்மா. நம்ம வீட்டில் நீ சாப்பிட்ட எச்சு தட்டே எடுத்துக்க மாட்டேன், இங்கே எல்லாரும் சாப்பிட்ட பாத்திரத்தையே ஒன்றா கழுவ சொல்லி சொல்லுக்கா. ஆமாம்மா. வேறு என்னத்தெல்லாம் செய்ய சொல்லி சொல்லுக்கா. மசாலா அரைச்சி குழம்பெல்லாம் நான் தான் வைக்கணுமா. அம்மிலேயே அரைக்க சொல்லி சொல்லுக்கா. இல்லைம்மா, மிக்சியில் தான் அரைக்க சொல்லி சொல்லுகாவ. எல்லா துணியும் நான் தான் துவைக்கணுமா. சுந்தரி வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு நான் கட்டுவேன். பிரச்சனை வேண்டாம்மா, இதை இப்படியே விட்டுருங்க. ஆமாம், நீ இப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டு இரு. எனக்கு இப்போல்லாம் இங்கே நடக்கிற பிரச்சனையே உங்ககிட்ட பேசுகிறதே தப்புன்னு தோணுதுமா. நீ என்ன பேசுக? ஒரு பொண்ணுக்கு புகுத்த வீட்டில் பிரச்சனைனா பெத்த தாயிட்ட சொல்லாமல் வேற எவட்ட சொல்வா? ஆமாம், என்கிட்ட உன் பிரச்சனையை சொல்கிறது உனக்கு தப்புன்னு எதுக்கு தோணுது? உங்ககிட்ட பிரச்சனை சொன்ன பிறகு எப்பவும் கஷ்டம் குறையுன்னு பார்த்தா கூட தான் வருது. அப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் நான் என்ன சொல்கிறேன்? அப்படி சொல்லலைம்மா. யாரோ நம்ம 2 பேரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அத்தைகிட்ட சொல்லி கொடுக்காவ. யாருன்னு தான் தெரியல. இன்றைக்கி தான் பிரச்சனை பண்ணாலோ? ஆமாம்மா. என்ன பிரச்சனை பண்ணா? ஏம்மா, எனக்கு சாலை மீன் பொரித்து சாப்பிட்றது பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம் தெரியும். ஆசையாக மீன் கடையிலேருந்து சாலை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பிடுங்கி அவகிட்ட கொடுத்து விட்டாவ. எவகிட்ட? அதாம்மா, அந்த கவிதா கிட்ட. நீ வாங்கிட்டு வந்த மீன் எதுக்கு அவகிட்ட பிடிங்கி கொடுத்தா? அவளுக்கும் சாலை மீன் பிடிக்குமாம்மா. அதான் நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவளுக்கே பிடிங்கி கொடுத்துட்டாவ. அவள் மகளுக்கு கொடுக்கணும், அவள் வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் வாங்கிட்டு இருந்து பிடிங்கி கொடுத்தா? இது எப்படிம்மா நான் கேட்க முடியும்? அவள் வந்தாலாம் நான் கேட்கட்டா? இதை ஒன்று அவியக்கிட்ட கேட்கண்டாமா. இப்படியே எதையும் கேட்கண்டான்னு சொல்லிகிட்டே இரு. நாளைக்கு பின்ன தலைக்கு மேலே வெள்ளம் போகுது. அப்புறமா நீ என்கிட்ட தான் வந்து நிற்க போகிற. அதை அப்புறமா பார்த்துக்கலாமா. வெளியில் ஒன்று ஆம்புலன்ஸ் சொல்ல வெக்கமாக இருக்குது. எதுக்கு தான் இப்படியே அவளை கண்டு பயந்து சாவுதேன்னு தெரியல. உங்களுக்கு அவியலை பற்றி தெரியலம்மா. என்னையை பற்றி தான் உன் மாமியாருக்கு சரியாக தெரியல. அதான் அவள் இந்த ஆட்டம் ஆடுகா. ஏம்மா, நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேம்ல, அதை பற்றி நீங்கள் அவியக்கிட்ட கேட்காதுங்க. சரி கேட்கல. ஏம்மா, உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு தரட்டா? வேண்டாம். உன் மாமியார் வர ரொம்ப நேரம் ஆகுமோ? மீன் கிடைக்கிட்டாம்மா போயிருக்காவ, இப்போ வந்துடுறாவ. அவைய வர்றதுக்குள்ளே துணியை வேற துவைக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் மாமியார் தான் வரவன்னு நினைக்கம்மா. அவையக்கிட்ட நான் சொன்னது எதையும் கேட்டுறாதுங்க. அதே எதுக்கு திரும்ப பேசிட்டுருக்க? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு வாளி நிறைய துணியை ஊற வச்சுருக்காவம்மா. நான் போய் துவைச்சி போட்டு வரேன். சரி போ. நான் யார் வரங்கதா பார்க்கேன். சரி, எந்திரிச்சு போய் யார் வரேன்னு பார்ப்போம். இந்த கால் வலி வேறு, ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருக்க முடியுதா? சம்மந்தியம்மா வாங்க, எப்படி இருக்கியே? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன். என்ன சம்மந்தியம்மா, என்ன பார்த்தோன்னே இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி ஆயிட்டியே? என்னையை பார்த்தா குரங்கு மாதிரியே இருக்குது. எதுக்கு கோபப்படுதே? குரங்கு கிடச்சுன்னா கோச்சிக்கிட்ட போகுது. என்னது திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ வந்து நிற்கிது? நான் உங்களை பார்த்து குரங்குன்னு சொல்லாமல் சொன்னதுக்கு நீங்கள் என்னையே நான் இன்னும் சொல்லாமல் சொல்லிடலாங்க. நான் எதுக்கு உன்னையை பார்த்து மறைமுகமாக சொல்லணும்? உன் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லுவேன். உன்னையை பார்த்து நான் இன்னு சொல்லிக்க உனக்கு இல்லாத உரிமையா? நான் உன்னையை தேடி தெருவா அலைஞ்சிட்டு இருந்தா நீ இங்கே வந்தா இருக்க. நானும் உன்னையை பார்க்கணும் தான் வந்தேன். போய் இல்லைன்னு சொல்லாதவன் பிள்ளை பார்க்கணும் தானே வந்தேன். இல்லடி, உண்மையிலே நான் உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். இப்போ ஓ மோவல் எங்கே? ஓ மருமவா உள்ளே தான் துணியை துவச்சிட்ருக்கா. என்னடி இப்போ எங்கே போய்ட்டு வர? நான் எங்கே போனேங்கிற விஷயத்த தான் உன் மோவ சொல்லியிருப்பாள. நீ தான் அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனியாமே, வேற எப்படி சொல்லுவா? ஆமாம், அவள் சொல்லாமல் இருந்தாலும் நீ சும்மா விட்றா பாரு. அதை எப்படி சும்மா விட முடியும்? நீ எங்கே போனங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது தானே எனக்கு முதல் வேலை. ஆமாடி, கடையில் மீன் இல்லையா? இருந்துச்சுடி. அப்புறம் ஏன் வாங்கிட்டு வரல? வாங்கிட்டு வந்தேன்டி. வர பார்த்தில கவிதாவோட மாமியாரை பார்த்தேன். அவைய தான் மீன் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டாவ. நான் ஒன்றும் சொன்னால் கோச்சிட மாட்டியே? கோவப்பட மாட்டேன். என்னன்னு சொல்லு. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதான், அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. கவிதாளுக்கு மீன் வாங்கி கொடுத்து விட்டதை தப்புன்னு சொல்ல வர? அதை ஒன்று நான் தப்புன்னு சொல்ல வரல. இப்போ இதை பற்றி பேசணும்னு வச்சுக்க, நம்ம 2 பேத்துக்கிட்டே பிரச்சனை தான் வரும். இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தான் வந்தேன். சரிடி, தண்ணி தான் குடிச்சியா? குடித்தேன்டி. மருமக வேற வீட்டில் ஒத்தையில வேலை பார்த்துட்டுருப்பா. நான் போய்ட்டு அப்புறமா வரேன். சரிடி, அப்புறமா பார்க்கலாம். வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணு. சரிடி.